Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஏர் இந்தியா கோர விபத்தின் எதிரொலியாக அனைத்து விமானங்களிலும் ஒருமுறை பாதுகாப்பு சோதனையை நிறைவு செய்யக்கூடிய பணியில் உள்ளோம் என்று ஏர் இந்தியா நிறுவனம் தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்களையும் அறிவோம். செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இந்த சோதனை தொடர்பாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்திருப்பது என்ன? அதாவது அகமதாபாத்தில் ஏர் இந்தியா நிறுவனத்தின் விமானம் நேற்று முன்தினம் விழுந்து விபத்துக்குள்ளானது. குறிப்பாக அந்த விமானம் என்பது போயிங் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 787 என்று சொல்லப்படுகின்ற அந்த விமானம். இந்த விமான விபத்தை தொடர்ந்து போயிங் நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகின்ற இந்த விமானங்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கலாமோ அல்லது தொழில்நுட்ப குறைபாடுகளோ வேறு ஏதேனும் குறைபாடுகளோ இருக்கலாமோ என்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. இதன் அடிப்படையில் தான் இவற்றை ஒன் டைம் சேஃப்டி செக், அதாவது ஒரு முறை பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்துமாறு நேற்றைய தினம் டிஜிசிஏ விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சில உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. குறிப்பாக ஃபியூல் டேங்கை செக் செய்வது, சரிபார்ப்பது, மானிட்டரிங் செய்வது உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை சுட்டிக்காட்டி இந்த போயிங் 787 விமானங்களை ஒருமுறை பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்துமாறு அறிவுறுத்தியிருந்தது. அதன் அடிப்படையில் உடனடியாக களத்தில் இறங்கிய ஏர் இந்தியா நிறுவனம் அந்த ஒருமுறை பாதுகாப்பு சோதனையை நிறைவு செய்யக்கூடிய பணியிலே தாங்கள் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. தற்போது வரை மொத்தம் 9 இந்த விமானங்களை பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தி இருப்பதாகவும் இன்னும் 24 விமானங்களை தாங்கள் பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டி இருப்பதாக தெரிவித்துள்ளது. அப்படி இந்த விமானங்களை பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்துவதால் அது சில நீண்ட தாமதம் எடுக்கும் எனவும், ஏனென்றால் சில விமானங்கள் என்பது பாதுகாப்பு சோதனை செய்கின்ற போது காலதாமதம் என்பது ஏற்படும். அவ்வாறு காலதாமதம் ஏற்பட்டால் சில விமானங்கள் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவும், அப்படி ரத்து செய்யப்பட்டால் இதனால் பாதிக்கப்படக்கூடிய அந்த பயணிகளுக்கு அவர்களுக்கான ரீஃபண்ட் என்பது வழங்கப்படும் என்றும், அப்படி ஏதேனும் விமானங்களுடைய இயக்கம் தாமதம் என்பது ஏற்பட்டால் அது குறித்து பயணிகளுக்கு உரிய நேரத்தில் முறைப்படி தெரிவிக்கப்படும் எனவும் ஏர் இந்தியா நிறுவனம் தற்போது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.